வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான ஹெல்த்தியான கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கீரையோட ரெசிப்பியும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன கீரை அப்படின்னா, இந்த கீரைக்கு நிறைய பேர் இருக்குது. சாற்றன்ன கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க, சில இடங்களில் புனர்னவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரை எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிட்னிக்கு நல்லது. புனர்னவா அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மறுஜென்மம் கொடுக்கக்கூடிய கீரை. நம்மளோட கிட்னி 90% வேலை செய்யலை அப்படின்னா கூட இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அது பழையபடி நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தாராளமாக வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ இந்த கீரை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சமைச்சும் சாப்பிடலாம், இல்லைனா தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி கூட குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் சாப்பிடலாம். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கலரில் பூ பூக்கும். இதே மாதிரி தரையோட தரையாக படர்ந்து ஒரு செடி இருக்கும், ஆனால் அது சாப்பிடக்கூடாது. இது கொடி மாதிரி நல்லா மேலே வளரக்கூடியது. இப்போ இந்த கீரையை நான் பிரிச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால, இல்லை மற்ற ஏதாவது ஒரு வியாதிக்காக நீங்கள் கண்டினியூஸாக மெடிசின் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கிட்னி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் இந்த கீரையை ரெகுலராக நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டயாலிசிஸ் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கீரை சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம பிரித்து வச்சுருக்க கீரையை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இதில் எந்த ஒரு மருந்தும் நம்ம சேர்க்கல, இது இயற்கையாக விளைஞ்சது. கண்டிப்பாக அதில் நிறைய பூச்சிங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் நனைச்சி வச்சு அலசிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நான் பாசிப்பருப்பு கூடயே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன், அதனால் சீக்கிரமாக பருப்பு வெந்துருச்சு. இப்போ ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நல்லா ஒரு பெரிய தக்காளி அதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நல்லா பழமாக இருந்தால் கீரை கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை இப்படி கையாலேயே நான் கட் பண்ணி வச்சிடுறேன். இது ரொம்ப பெரிய சைஸ் கீரை இல்லை, அதனால் கையால் இந்த மாதிரி கிள்ளி வச்சாலே போதும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் நான் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறது தான் நல்லது, ஏன்னா இது தானாகவே விளையக்கூடிய கீரை, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. அப்போ எவ்வளோ ஹெல்த்தியான கீரைன்னு பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாமே ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கீரை சேர்த்துடலாம். நீங்கள் சாம்பார் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கீரை சேருங்க. நான் இதில் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன், அதனால் ஃபைனலாக தான் சேர்க்க போகிறேன். இல்லை பச்சை மிளகா வேணாலும் நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் பாருங்கள். கல்லுப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். கீரை போட்டுட்டு கூடவே நான் உப்பும் சேர்த்துட்டேன். கீரையை சேர்த்துட்டு கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம், நான் எதுக்கு முன்னாடியே சேர்க்குறேன்னா எனக்கு தேங்காய் நல்லா கொதிச்சா தான் பிடிக்கும், அதனால் இப்போ இது கூட நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் மிளகு ஜீரகம் ரெண்டுமே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் ரசத்துக்கு போடுறதுக்காக. ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்பூன் போல் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குற காரத்துக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் தாளிக்கும் போது பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாம்பார் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கீரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாம்பார் தூளை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனால இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்க போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்தாச்சு. இப்போ கடுகு பொரியும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நான் சோம்புத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கரண்டியில் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட சுவையான கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா இதே மாதிரி நல்லா பச்சை பசேல்னு பார்க்கவே ஆசையாக இருக்கும். பார்க்கும்போதே எல்லாேருக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.